ஹாய், இன்னைக்கு நாம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபேட்னா என்ன, ஃபேட் பர்சன்டேஜ் ஒரு பர்சனுக்கு எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபேட்னா என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா சாப்பாடு, அந்த சாப்பாட்டுல இருக்கிற எனர்ஜி சத்து வந்து நம்ம உடம்புக்கு தேவையானதை எடுத்தது போக நம்ம உடம்பு என்ன பண்ணுது, எக்ஸ்ட்ரா இருக்கிற சத்தை வந்து ஃபேட்டா கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுது. அது அதிகமாக அதிகமாக நம்ம உடம்புல ஃபேட் பர்சன்டேஜ் அதிகமாகுது. அதன் விளைவு நம்ம என்ன ஆயிரும், குண்டாயிரும். அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு விஷயத்த நினைப்போம், சரி இது செய்யலாமா அப்படின்ட்டு, ஆனா சோர்வா இருக்கும், ஒரு விஷயத்த நம்மளால செய்ய முடியாது, சரி நாளைக்கு செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம முக்கியமா வந்து இந்த ஃபேட் அதிகமா இருக்கும்போது இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு ஸோ நம்ம ஒரு டிசிஷன் எடுப்போம். என்ன அப்படின்னா, சரி நம்ம வந்து இனி ஃபேட் லாஸ் பண்ணிடுவோம், நம்ம வெயிட்டை குறைச்சிருவோம் அப்படின்னு டிசிஷன் எடுப்போம். ஆனா நமக்கு வந்து ப்ராப்பரா எப்படி பண்றதுன்னு தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், போய் வெயிட் மிஷின்ல ஏறுவோம், செக் பண்ணி பார்ப்போம், ஓகே இன்னைக்கு இந்த வெயிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அகைன் இன்னைக்கு ஒரு மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு நாளைக்கு காலைல மறுபடியும் போய் அகைன் வெயிட் ஏறி பார்ப்போம். ஸோ பார்த்தா வெயிட் கெயின் ஆயிடும். ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம உடம்புல இருக்கிற ஃபேட். அது மட்டும் இல்லாம நம்ம கொஞ்சமா சாப்பிட்டுருப்போம், சாப்பாடு கொஞ்சமா தான் சாப்பிட்டுருப்போம், ஆனா அதுல பாத்தீங்கன்னா கேலரிஸ் அதிகமா இருந்திருக்கும். ஸோ கேலரிஸ் அதிகமா இருக்கும்போது என்ன ஆகுது, அது எகைன் வந்து உங்க உடம்புல ஃபேட்டா தான் ஸ்டோர் ஆகும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஃபேட் பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ்ல இருந்து நான் வெளியே வரணும், என்னுடைய ஃபேட் லாஸை வந்து நான் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஆர்வம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. பர்சனலா நான் வந்து உங்களுக்கு கைட் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேன். ஆக்சுவலா ஃபேட் பாத்தீங்கன்னா 2 வகையா இருக்கு. ஸோ அது எந்த மாதிரியான ஃபேட், அதனால பீப்புள் ஃபேஸ் பண்ற டிஃபிகல்ட்டிஸ் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ, பை பை.